பொரொல்ல ஆயுர்வேத வைத்தியசாலையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாயதிச வைத்தியசாலையின் நிர்வாகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வைத்தியசாலையின் சகல பிரிவுகளையும் பார்வையிட அமைச்சர் விஜயம் செய்தார். பொரொல்ல ஆயுர்வேத தேசிய வைத்தியசாலையில் 216 கட்டில்கள் உள்ளன. 11 வார்டுகளை கொண்ட இங்கு 87 கட்டணம் செலுத்தும் அறைகளும் உள்ளன. 1,50,000 வெளிநோயாளர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். இலங்கையில் உள்ள ஒரே ஒரு ஆயுர்வேத தேசிய வைத்தியசாலை இதுவாகும். இலங்கையின் வெளிநோயாளர் வார்டு தொகுதி, மருந்தகம், ஏனைய சிகிச்சை பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இடம்பெறும் சிகிச்சைகள் தொடர்பாகவும் அமைச்சர் கேட்டறிந்தார். நோயாளர்களுக்கான சிகிச்சை முறைகளை ஒன்றிணைத்து முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். உலக தொற்றுநோய் நிலைமைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு தொற்றுநோய் கட்டுப்பாடுகளை பலமாக முன்னெடுத்து செல்வதற்குமான வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இதற்காக நோய் நிலைமைகளை கண்டறிந்து கட்டுப்படுத்தவும் தடுப்பதற்குமாக திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச கண்டறிந்தார்.